மாசி மாத பலன். மாசி மாதம் 13/2/2025 14/3/2025 வரலும் மாசி மாதம். சூரியன் கும்பராசியில். அந்த மாசியில் உள்ள முகூர்த்த நாட்கள் 4, 5, 11, 14, 18, 19, 25, 26, 28 தமிழ் தேதிகள். கும்பராசியில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இதுதான் இந்த மாதத்துக்கான கிரகநிலை. இந்த 14ஆம் தேதி மட்டும் மீன ராசிக்கு புதன் போகிறார். 14ஆம் தேதி மாசி 14 அன்றைக்கி மீன ராசிக்கு புதன் போகிறார். கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. கிரகங்கள்லாம் ரொம்ப வலுவாக இருக்காங்க. பகை கிரகம் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் உஷார். தனுர் ராசி குரு, அதிபதி குரு. 3இல் சூரியன் சனி பகவான், 4இல் சுக்கிரன் ராகு, செவ்வாய் 7, 6இல் குரு, 10இல் கேது. இவ்வளோதான். அப்போ இந்த குரு 6ஆம் இடத்தில் இருக்கச்சே அது ஒரு மறைவு ஸ்தானத்தினால கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கினால் குரு 6லேருந்து ஒன்றும் பண்ண மாட்டேன். பைசா ஜாக்கிரதை, பைசாலாம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதைங்க. குழந்தைங்கள்கிட்ட வாக்குவாதம் வேண்டாம். மனஸ்தாபப்படாதீர்கள். அம்மா கிட்ட சண்டை வேண்டாம். தனுர் ராசி தாயாருக்கு ராகுவோடு இருக்கிறதுனால அம்மா கிட்ட ஜாக்கிரதை. சந்தோஷத்தில் ஜாக்கிரதை. தண்ணி அடிச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடாது. தப்பான பாதையில் சென்று சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாது. அது மாதிரி எல்லாமே தப்பு தான். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்பு தான். அப்படி சந்தோஷம் வேண்டாம். குருவை போய் பாருங்கள், ஆச்சாரன் வணங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, பிள்ளையாரை சேவிங்க, சரியாக போயிடும். மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான், சூரியனோட 2இல். கண் தோல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க. இந்த மகர ராசிக்கு சூரியன் 8க்கு உண்டானவர், தனஸ்தானத்தில் இருக்கார். இப்போ தனஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் சனி பகவானோடு இருக்கார். உஷார். வாக்குவாதம் வேண்டாம். கோபமான வார்த்தையை பிரயோகப்படுத்தாதீங்க. கோபமான வார்த்தையே வேண்டாம். தனஸ்தானத்தில் சூரியன், குடும்பத்தில் யார்கிட்டையும் பகை வேண்டாம். வாக்குவாதமே நம்மளுக்கு வேண்டாம். வாக்குவாதம் வர 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 பகை அதிகமாக போயிடும். சொல்கிறத கேட்கலன்னா பகை, அவ்வளோதானே. பெரிய கஷ்டம் என்ன? சொல்கிறத கேட்டால் நம்ம போய்டும். சொல்கிறத கேட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மகர ராசிக்கு பகையே வேண்டாம். இந்த மாதத்தில் ஒன்று கொஞ்சம் உஷாராக இருக்கும். உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருக்கார். குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தைங்களோட அன்பாக இருங்கோ, பாசமாக இருங்கோ. அவங்க சொல்கிற பேச்சு கேளுங்க, தப்பு ஒன்றும் இல்லையே. குழந்தைகள் சொல்கிற பேச்சு கேட்குறது ரொம்ப நல்லது தான். கும்பராசியில் ராசியாதிபதி சப்தமாதிபதி பகையாக போய் உக்காண்டார். அழுத்தம், பிபி வராது பார்த்துங்க, பிளட் ப்ரெஷர் யாராவது பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. ஸ்லோ ஸ்பீடு. 2இல் சுக்கிரனோடு ராகு. மாத்ருஸ்தானாதிபதி சுக்கிரன் ராகுவோட 2இல். சப்தமாதிபதி சூரியன் ராசியில். மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா ஜாக்கிரதை. யார்கிட்டையும் சண்டை மனஸ்தாபம் வேண்டாம். வீடு வாங்குறீங்க பார்த்து வாங்க, விற்கிறீங்க நல்லாளி விற்க, ஏமாந்து போய் விற்றுறாதீங்க. வீடு விற்பது வாங்குது, வாகனம் விற்பது வாங்குது, பழுதான வாகனத்தை சரி பண்ணிக்கோங்க. சுக்கிரன் ராகுவோட இருக்கார். 4ஆம் அதிபதி. பழுதான வாகனத்தை சரி பண்ணிக்கோங்க, சரியாக போயிடும். மீன ராசியில் சுக்கிரன் ராகு, 3இல் குரு, 4இல் செவ்வாய், 7இல் கேது. கணவன் மனைவி ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும். எடுத்து பேசக்கூடாது. வார்த்தை பிரயோகம்னு பேர். வார்த்தை பிரயோகம் கரெக்டாக இருக்கணும். வார்த்தை பிரயோகம் கரெக்டாக இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிரன் உச்சத்தில் அடைஞ்சிருவார். 3/8க்கு உண்டான சுக்கிரன் உச்சப்பட்டுருவார். இப்போ ராகு இருக்கே தான் ஜாக்கிரதைன்றோம். சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிற ராசி மீனராசி, உச்சத்தில் இருக்க வீடு அமையும், நல்ல வீடு அமையும். மீனராசிக்கு நல்ல வீடாக அமையும். நல்லபடியாக இருப்பீங்க. கோபத்தை மட்டும் விட்டுட்டால் போதும். கோபம் விடுகின்ற பொழுது நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நவகிரகம்
பிள்ளையார் அம்பாள் சேவிக்கச்சே நல்லாயிடுவீங்க. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.